வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து மிர்ச்சி வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன கற்றுக்கணாங்கன்றதை நம்ம இவங்களாலே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே வந்து மாஸ்டர் கிட்ட தான் ஃபேஷன் டிசைனிங் கற்றுட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து கிட்ஸ் ஃப்ராக்கு, வெஸ்டர்ன் ஃப்ராக்கு, வெஸ்டர்ன் டாப்ஸு, லாங் ஃப்ராக் இதெல்லாம் கற்றுட்ருக்கேன். அப்புறம் சுடிதார், நார்மல் சுடிதார் எல்லாமே கற்று முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கற்றுட்ருக்கிறேன். இப்போ நான் ஒரு 34 சைஸ் ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. நண்பர்களே, இன்றைக்கி அவங்க வந்து தனியாக ஒரு ப்ளவுஸு கட் பண்ணி காட்ட போகிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம அவங்க எப்படி ட்ரைன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்போ வந்து 34 சைஸில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டம் ஃபோல்டிங்காக இது ஒரு 1.25 இன்ச் இருக்கும், ஒரு ஸ்கேல் அளவு. இது ப்ளவுஸோட உயரம். அப்புறம் தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்லேயுமே ஒரு கோடு போடும். ஸோ இங்கேருந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 14.5, அதில் பாதி வந்து 7.25 வைக்கிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இங்கே இருந்து தான் ஆர்ம் ஹோலுக்கு இறக்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அப்பர் சேஸோட மெஷர்மெண்ட் வந்து 33 இன்ச்சு. ஸோ அதை நம்ம 6ஆக பிரித்தோம்னா 5 வரும். ஸோ இங்கேருந்து 5.5 வைக்கிறோம். இதுதான் ஆர்ம் ஹோலோட இறக்கம். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் போட்டு ஸோ இந்த 33 வந்து 4ஆக பிரித்தோம்னா 8.25 வரும். இந்த 8.25 தான் பாடி மெஷர்மெண்ட்டு. இது ஒரு 1/2 இன்ச் லூஸாக இதுதான் மெஷர்மெண்ட். ஸோ இடுப்பு அளவு வந்து 29. ஸோ அதை 4ஆக பிரித்தோம்னா 7.25, 1 இன்ச்சு டாட்டுக்காக. ஸோ இதுதான் தையல் கோடு. இது வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் பாதி தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து 5 இன்ச்சு வருது. ஸோ இதில் 2.5 வச்சு, அதே மாதிரி இங்கேயும் 2.5. ஸோ இங்கே சென்டர்லேருந்து 1 இன்ச். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் இந்த 3 மார்க்கும் ஒன்றா இருக்கிற இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே சர்க்கிள் பண்ண போகிறோம். இதுதான் ஆர்ம் ஹோல். இப்போ நம்ம பேக் நெக்கு வரையலாம். இப்போ பேக் நெக் அப்படின்னா அப்பர் செஸ்ட்டை வந்து 6ஆக பிரிக்கணும். அப்போ வந்து 5.5 வரும். அதில் பாதி வந்து 2.25. நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு உள்ள, அப்போ 2.5 அப்படி குறிக்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். லைன் இறக்கணும். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும் ஸ்லோப்புக்காக. அப்போ தான் நெக்கு வந்து ஷேப்பாக வரும். 1/4 இன்ச் இப்படி ஸ்லோப் போட்டு வைக்கணும்.
பேக் நெக்கு வந்து நம்ம 8 வைக்கிறோம். இங்கே இருந்து கிராஸாக 8 இன்ச் மெஷர் பண்ணும். ஸோ இதுதான் பேக் நெக்கோட டெப்த்து. இப்போ இங்கே வந்து நம்ம அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருந்து சென்டர், ஸோ இதில் வந்து ஹைட் வந்து 4 இன்ச். ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம பேக்கு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வரையலாம். இப்போ பேக் வெட்டியாச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் வெட்ட போகிறோம். இதை அப்படியே எடுத்து இப்படி திருப்பி போட்டுருணும். இங்கே இப்படி போட்டுருணும். போட்டு அப்படியே கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி போட்டுரும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வெட்டுற போகிற இடம். ஸோ இந்த பேக் பீஸுக்கு நேராக ஒரு கோடு போட போகிறோம். இந்த ஷோல்டர் நெக் மெஷர்மெண்ட்டு இதுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம் ஷோல்டரில். அதே மாதிரி இங்கே ஆர்ம் ஹோலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்துடணும். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நெக்கு இப்போ இறக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7. ஸோ இங்கேருந்து 7. இப்போ அதே மாதிரி இங்கே 1/4 இன்ச்சு ஒரு ஸ்லோப் வச்சு. இதுதான் ஃப்ரண்ட் நெக். இப்போ ஃபஸ்ட்டு டாட் நம்ம வரைய போகிறோம். மிடில் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 34. அதை 4ஆக பிரித்தோம்னா 8.5. ஸோ இங்கேருந்து 8.5. இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த 8.5லேருந்து பாதி 4.25 வைக்கிறோம். 4.25 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறோம். 3.25. அதே மாதிரி இங்கே இருந்து
3.25. இதுதான் நம்ம ஃபஸ்ட் சென்டர் பாயிண்ட், டாட்டோட சென்டர் பாயிண்ட். இப்போது நம்ம இப்போ இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து 29, அப்பர் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு 34. ஸோ இதில் வந்து இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 5 இன்ச். ஸோ இதில் பாதி தான் டாட்டோட மெஷர்மெண்ட், இதில் பாதி வந்து 2.5. இப்போ இங்கேருந்து 1.25 வைக்கணும். இங்கேருந்து 1.25 மாதிரி இந்த பாயிண்டில் இருந்து இதுதான் நமக்கு டாட்டோட அகலம். இங்கேருந்து கோடு இங்கேருந்து 3.25. அதே மாதிரி இங்கே சென்டர் பாயிண்ட்ல இருந்து 3.25. இப்போ இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து 7.25. ஸோ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே மெஷர் பண்ணணும். இங்கேருந்து மெஷர் பண்ணால் 2.5 ஒரு புள்ளி வருது. ஸோ இங்கே வரைக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு 7.25. ஸோ இதுதான் நமக்கு சைடு. இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இங்கே ஒரு கோடு போட்டு இப்போ இங்கே தையல் கோடு, இதான் தையல் கோடு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வேண்டும். நம்ம இங்கே 1.25 வைக்கிறோம். இங்கே வந்து ஒரு 1.25 இன்ச்சு. இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு இது இந்த 3 பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இதுவும் ஒரு சர்க்கிள். அப்புறம் இங்கே இந்த பாயிண்ட் இது வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்லோப் மாதிரி போடுவோம். அவ்வளோ. இப்போ இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிடும். இங்கேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வைக்கணும். ஸோ இதுதான் இந்த டாட்டோட மெஷர்மெண்ட். அதே மாதிரி இந்த 3rd டாட் வந்து இங்கேருந்து 1.5 இன்ச் ஹைட். இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு. இந்த பட்டன் பீஸ்க்காக இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச் ஒரு ஸ்லோப் மாதிரி போடும். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து கவர் தட் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு வெட்டணும்.
அப்புறம் இங்கே அவ்வளோ இது அப்படியே கட் பண்ணிடுறோம். நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த துணியில் வந்து இங்கே ஸ்லீவ் வெட்ட போகிறோம், இங்கே பட்டி வெட்ட போகிறோம். திரும்ப 4ஆக மடக்கி போட்டுடலாம். இங்கே வந்து ஃபோல்டிங், இங்கே கை வெட்ட போகிறோம். இது ஃபோல்டிங்க்கு கை உயரம் வந்து 7, ஒரு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஆம் ஹோல் வந்து 15.5, அதில் பாதி வந்து 7.75, அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 6.75 தான் நமக்கு வந்து ஆம் ஹோல் அளவு. ஸோ இதிலேருந்து பாதி இங்கே மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ அதே அளவை இங்கே இருந்து இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ கை சுற்றளவு வந்து 10.5. ஸோ இது 5.25, அதில் பாதி. இது வந்து தையல் கோடு. இப்போ இந்த தையல் கோடில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறோம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச். நான் ஃபஸ்ட்டு இந்த தையல் கோடில் இருந்து ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நமக்கு ஆம் ஹோல் வரைய போகிறோம். இந்த 1 இன்ச்சிலேருந்து இங்கே இந்த பாயிண்ட்டும் இதுவும் சேர்ற மாதிரி ஒரு சர்க்கிள் போடும். அப்புறம் இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கும் இதுவும் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். நம்ம அடுத்தது கவர் தட்டு எடுக்கிறது வந்து இந்த தையல் புள்ளியிலிருந்து அது அங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு. திருப்பி புள்ளியிலிருந்து இங்கே ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ இப்போ ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கவர் தட்டு எடுக்க போகிறோம். இங்கேருந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ பட்டி வெட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் பீஸ்க்காக ஒரு 1/4 இன்ச். இது வந்து ஃபோல்டிங், பாட்டம் ஃபோல்டிங். நம்ம பட்டியோட ஒயரை வந்து எப்போவுமே 3.5 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து டாட் மார்க் பண்ண போகிறோம். இங்கே தான். சரி, இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் இதோட ஒயரை வந்து 2.5 வைக்கணும். இந்த இடத்த மெஷர் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 2.5 வைக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பட்டியோட பார்ட். இது வந்து ஏழைகால் நம்ம இடுப்பளவு. இப்போ நம்ம பேக் பீஸை மெஷர் பண்ணுறோம், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடுறோம். நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே வச்சு இதை இங்கே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து பேக்கோட உயரம் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து பண்ணோம்னா 9.25 வருது. ஸோ இந்த ஹைட்டை தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து 9.25. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் பீஸை வைக்கும். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பட்டி மார்க் பண்ண போகிறோம். இதில் இருந்து ஜாயிண்ட்டுக்காக தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. இதுதான் நமக்கு பட்டியோட உயரம். இது வந்து சைடில் எக்ஸ்ட்ரா துணி. நம்ம இந்த பாயிண்ட்டையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு கோடு. இதுதான் நமக்கு பட்டி. ஸோ இதுதான் நமக்கு பட்டி. நம்ம கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்ஸ், பட்டி, ஸோ எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம்.